திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் பழனி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் 66 அடி உயரம் கொண்ட வரதமானதி அணை முழுவதுமாக நிரம்பியுள்ளது. இதனால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் கொட்டுகிறது. வரதமானதி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ள உபரி நீரால் ஆயக்குடியில் உள்ள குளங்கள் நிரம்பி பல ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என விவசாயிகள் தெரிவித்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே சென்று கொண்டிருந்த கார் சாலையோர கால்வாயில் பாய்ந்து தேங்கிய மழைநீரில் மூழ்கியதால் பரபரப்பு நிலவியது. காரில் சிக்கி படுகாயமடைந்த தம்பதியை மீட்ட போலீசார் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர். அஸ்வின் என்பவர் தமது மனைவிக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து காரில் வீடு திரும்பும் போது விபத்து ஏற்பட்டது. ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தால் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டையில் அமமுக ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உரையாற்றும் போது இடையே பேசிக் கொண்டே இருந்த நிர்வாகிகளை அவர் கடிந்து கொண்டார். அடுத்த ஆண்டு வரவுள்ள தேர்தல் பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அப்போது மேடைக்கு அருகே நின்று கொண்டிருந்த நிர்வாகிகள் பேசிக் கொண்டே இருந்ததால் தமது பேச்சை நிறுத்தி அவர்களை அமைதியாக இருக்கும்படி அறிவுறுத்தினார். புதுக்கோட்டை நகரத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சு தான் அப்படி படிக்க முடியும். உங்களுக்கு உங்கள் அனைவரையும் வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிய புயல் உருவாக வாய்ப்புள்ளதால் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களுக்கு இந்திய கடலோர காவல் படையினர் எச்சரிக்கை விடுத்தனர். ரோந்து கப்பலில் ஆழ்கடலுக்கு சென்ற கடலோர காவல் படையினர் மீனவர்களுக்கு புயல் எச்சரிக்கை குறித்து எடுத்துரைத்து உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தினர். இந்திய கடலோர காவல் படையின் சென்னை மண்டலம் அலுவலகத்தில் இருந்தவாறும் வானிலை நிலவரங்களை மீனவர்களுக்கு விளக்கினர். இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் முல்லைத்தீவில் மாவட்ட கலை கலாச்சார பண்பாட்டு பெருவிழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. பாரம்பரிய பண்பாட்டினை பேணி பாதுகாக்கும் நோக்கிலும் வளரும் தலைமுறையினருக்கு கலை கலாச்சார மரபுகளை கடத்தும் வகையிலும் நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டன. பயிர் அறுவடை காலம் முதல் வழிபாடு முறை வரை பாரம்பரியத்தை விளக்கினர். கலாச்சார பண்பாட்டு பெருவிழாவில் மூத்த கலைஞர்கள் பலருக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். சென்னை விமான நிலைய வளாகத்தில் உள்ள பாதைகளில் கனரக சிமெண்ட் கலவை வாகனங்களில் இருந்து வழிநெடுங்கிலும் கற்களை கொட்டிச் செல்வதால் பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். 3வது முனையத்தில் கட்டுமான பணி நடைபெற்று வருவதால் அங்கு இயக்கப்படும் கலவை இயந்திர வாகன ஓட்டிகளின் அலட்சியத்தால் இந்த நிலை தொடர்கிறது. விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் விமான நிலைய நிர்வாகம் இதில் கவனம் செலுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ஜாஷ்பூரில் பஜ்ரங் ராம் என்ற விவசாயி தான் சேமித்து வைத்திருந்த பணத்தில் மகளுக்கு இருசக்கர வாகனத்தை பரிசளித்த சம்பவம் நெகிழ்ச்சி அடைய செய்துள்ளது. பல ஆண்டுகளாக சேமித்து வைத்திருந்த 40,000 ரூபாயை நாணயங்களாக கொடுத்து மகள் விரும்பிய பைக்கை வாங்கியுள்ளார். ரூபாயையும் பைக் ஷோரூம் ஊழியர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக எண்ணியுள்ளனர். ஆடையில் மறைத்து வைத்து சுமார் 1 கிலோ தங்கத்தை கடத்தி வந்த பெண் பயணியை டெல்லி விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் மடக்கி பிடித்தனர். மியான்மரிலிருந்து விமானம் மூலம் டெல்லி வந்த பெண் பயணி ஒருவரின் உடைமைகளை சோதனையிட்டனர். அப்போது சிறிய பண்டலில் 6 தங்கக்கட்டிகள் இருப்பதை கண்டறிந்து பறிமுதல் செய்தனர். 997.5 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தீபாவளி விடுமுறை முடிந்து வடமாநிலங்களில் இருந்து ஏராளமானோர் டெல்லிக்கு திரும்புவதால் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் ரயில் நிலையத்தில் ரயிலில் இடம் பிடிக்க பயணிகள் போட்டி போட்டு முன்னேறினர்.
இதேபோல் அனைத்து முக்கிய ரயில் நிலையங்களிலும் கூடுதல் ரயில்வே போலீசார் நிறுத்தப்பட்டு கண்காணிப்பு மற்றும் ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஒடிசாவின் கட்டாக் நகரில் நடைபெற்ற காளிதேவி ஊர்வலத்தால் வீதிகள் வண்ணமயமாக காட்சியளித்தது. இசை நிகழ்ச்சிகள் மற்றும் ஆட்டம் பாட்டத்தோடு நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நவராத்திரி பூஜைக்காக உருவாக்கப்பட்ட காளி சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. கேரளாவில் திருமணம் முடிந்த கையுடன் திருமண பதிவு சான்றிதழ் பெற்ற தம்பதியின் வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு அருகே காவாஷேரி நகரில் மணமக்களான லாவண்யா, விஷ்ணு ஆகிய இருவர் திருமணம் செய்தனர். இவர்கள் திருமணம் முடிந்த கையுடன் உள்ளூர் பஞ்சாயத்தில் வீடியோ KYC மூலமாக உடனடியாக தங்கள் திருமணத்தை பதிவு செய்தனர். அதே நாளில் டிஜிட்டல் சான்றிதழையும் பெற்றனர். கேரள அரசின் இந்த டிஜிட்டல் நிர்வாகத்தை பலரும் பாராட்டி வருகின்றனர். ஆஸ்திரேலியாவுடனான 3வது ஒருநாள் போட்டியில் விளையாட சிட்னி நகருக்கு சென்ற இந்திய நட்சத்திர வீரர் விராட் கோலியை ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு அன்பை வெளிப்படுத்தினர். அவருடன் போட்டி போட்டு செல்ஃபி எடுத்துக் கொண்டதோடு ஆட்டோகிராஃப் பெற்றும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். விராட் கோலியுடன் மற்ற இந்திய வீரர்கள் சென்றபோதும் அவர்களுடன் செல்ஃபி எடுக்கவோ ஆட்டோகிராஃப் பெறவோ ரசிகர்கள் ஆர்வம் காட்டவில்லை. சர்வதேச பந்தயங்களில் பங்கேற்று திரும்பிய கார் ரேசரும் நடிகருமான அஜித் குமார் கேரளாவில் உள்ள ஊதுகுளங்கர பகவதி அம்மன் கோயிலில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள், புகைப்படங்கள் இணையத்தை ஆக்கிரமித்துள்ளன. அஜித் குமாரின் நடப்பாண்டு கார் ரேஸ் நிறைவு பெற்றதால் விரைவில் புதிய படத்தின் அப்டேட் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. படப்பிடிப்பு தளத்தில் நகைச்சுவை நடிகர் யோகி பாபு காதலர் தினம் படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடிய காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்துள்ளது. இனிமையான குரலில் யோகி பாபு இப்படி பாடுவாரா என பலரும் வியப்புடன் பதிவிட்டு வருகின்றனர். ஏற்கனவே பின்னணி பாடகர் சத்யனும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே பாடலை பாடிய வீடியோ தற்போது ட்ரெண்டிங் ஆனது. நெல்லை பாளையங்கோட்டையில் உலக தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கலைக்கூடம் சார்பில் தமிழர் பாரம்பரிய முப்பெரும் கலை திருவிழா நடைபெற்றது. இதில் பள்ளி, கல்லூரி மாணவிகள் பங்கேற்று பரதம், பறை இசை, கரகாட்டம், மயிலாட்டம் மற்றும் சிலம்பம் போன்ற பாரம்பரிய நடன கலைகளை அரங்கேற்று அசத்தினர். சிறப்பு விருந்தினராக இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கி பாராட்டு தெரிவித்தார். புதுச்சேரியில் பாயும் சக்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பலரும் ஆபத்தை உணராமல் ஆற்றில் இறங்கியும் வலை வீசியும் மீன்பிடித்து செல்கின்றனர். அதிக அளவு தண்ணீர் செல்வதால் தொண்டோரா போட்டும் ஒலிபெருக்கி மூலமும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. அதையும் மீறி நோனாங்குப்பம் பகுதியில் பலரும் ஆற்றில் இறங்கிய நிலையில் அசம்பாவிதம் ஏற்படும் முன் போலீசார் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை வடபழனி முருகன் கோயிலில் நடைபெற்ற கந்தசஷ்டி பெருவிழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக நாளை மறுநாள் இரவு 8 மணிக்கு சூரசம்ஹார உற்சவமும் அதைத் தொடர்ந்து சண்முக பெருமாள் மயில் வாகனம் புறப்பாடும் நடைபெறும்.
கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் தூத்துக்குடியில் கேக் தயாரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உலர் திராட்சை, முந்திரி, பாதாம், அத்திப்பழம், ஆரஞ்சு, தேன் மற்றும் உயரக மதுபானங்கள் சேர்க்கப்பட்டு ஊற வைக்கப்பட்டது. ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், ஆப்ரிகாட் அண்ட் நிறைய செர்ரிஸ் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 90 kg நம்ம பண்ணுறோம். ஸோ இதோட இதன் மூலம் கிறிஸ்துமஸுக்கு முன்பாக சுமார் 350 கிலோ கேக் தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர். வட மாநிலங்களில் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான சத் பூஜையை கொண்டாட மக்கள் தயாராகி வருகின்றனர். அதன்படி பீகார் மாநிலம் தானாபூரில் உள்ள சந்தையில் பண்டிகைக்கு தேவையான விறகுகள், மஞ்சள், நார்க்கூடை போன்றவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது. வட மாநிலங்களில் இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு கடுமையான விரதம் இருந்து சூரியனை வணங்குவர். குஜராத் மாநிலம் துவாரகாவில் உள்ள தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதியே புகைமண்டலமாக மாறியது. தொழிற்சாலையின் 2 அலகுகள் மற்றும் அவைகளை இணைக்கும் பாதையும் தீயில் எரிந்து சாம்பலானது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். தீ விபத்திற்கான முழு காரணம் குறித்து விசாரணை தொடர்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.